வணக்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சத்து மாவில் கேக் செய்ய போகிறோம். ஆமாம், சத்து மாவில் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம் வாங்க. சத்து மாவு 1 கப், 2 முட்டை, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் சர்க்கரை, பேக்கிங் சோடா சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சரி, இவ்வளோதான் தேவை. வாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். அதோடு நம்ம தேவைக்கு 1/4 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் வேணா. இப்போ இதை வச்சு தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரவையும் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதோட 3 ஏலக்காவும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ எடுத்து மிக்சியில் சேர்த்து போட்டு ஓட்ட போகிறோம். ஓட்டியிருக்கோம். இதோட சத்து மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட போட்டு நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கிடுவோம். பாருங்கள், இந்த ஓட்டின மாவோட முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கோம். அதோட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவையும் இதோட போட போகிறோம். இதோட கொஞ்சம் பாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். இதையெல்லாம் போட்டு பாருங்க, மிக்சியில் ஓட்டிட்டு வந்துட்டோம். பாருங்கள், நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வரோம். இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்பையும் கட்டி இல்லாமல் ரொம்பையும் தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ இதை நம்ம கேக் எதில் செய்ய போகிறோமோ 5 நிமிஷம் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு தூவி அதையும் தடவி விட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா சட்டியில் மாவு தடவி வச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி விட்ருவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி தட்டு போட்டு மூடி நம்ம அடுப்பில் ஏற்கனவே சட்டியை 10 நிமிஷமாகவே நல்லா சூடு ஏற்றி வச்சுருக்கோம். அடிக்கனமான சட்டி பாருங்கள். இப்போ அதில் தூக்கி வச்சிட்றோம். இப்போ இதை வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஹீட்டு வெளியே போகாமல் நல்லா ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிட்றோம். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நின்று திறந்து பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் 3/4 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிடுவோம். சிம்மில் தான் இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா நம்மளுக்கு இந்த இட்லி கொப்பரை மூடி இது நல்லா டைட்டாக ஏர் போகாமல் இருக்குது. இப்போ இதை போட்டு மூடி வச்சிட்டோம். 20 நிமிஷம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு. 20 நிமிஷம் நின்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருக்கட்டும். பாருங்கள், இந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா சீச்சு இந்த தட்டில் தேங்காய் பூ சீச்ச மாதிரி சீச்சு மேலே கேக் மேலே தூவி விட்ருவோம். கேக்கில் மேலே சீச்சு இது முந்திரி பருப்பெல்லாம் சீச்சு போட்டு விட்ருக்கோம். இது ரெடி ஆகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு.
பாப்பா இப்போ நம்ம கேக்கு எப்படி வெந்திருக்கு என்னன்றதை பார்ப்போம். 40 நிமிஷம் வச்சுருந்தோம் சிம்லேயே. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கே. ஒட்டலைப்பா, நல்லா வெந்து வந்திருக்கு. சரி, எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்குப்பா. பார்த்தீங்களா, கேக்கு செஞ்சு செம்மையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம பீஸ் போட்டு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். நல்லா வந்திருக்குப்பா. கடையில் இருக்க மாதிரி நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குது. வாங்க குழந்தைகளுக்கு கொடுத்து பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.